நாமக்கல்ல வேலையை முடிச்ச கையோட அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தோட ஏரியா, அதாவது முசிறியில் பார்த்தீங்கன்னா தீர்த்தோடம் அந்த வேலை வேறு இருந்தது. அன்றைக்கி அங்கே 3 மணிக்கெலாம் போயாச்சு. ஒரு வழியாக போயிட்டு தீர்த்தோடம் எடுக்கிறதுக்கு அங்கேருந்தே நம்ம பசங்களோட டீமை ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பி போனோம். முசிறி ஆற்றுக்கு போயிட்டு அங்கேருந்து தீர்த்தோடம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக அன்றைக்கி நைட்டே வந்து கோயிலில் தண்ணி விட்டாங்கன்னா வேலை முடியுது. கோயிலுக்கு போயிருந்த இடத்துல இன்னொரு டீம் வேறு தீர்த்தோடம் எடுக்க வந்திருந்தாங்க. சரி, அவங்களையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக 2-3 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அவங்க பாட்டு அமைதியாக தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே இறக்கத்துக்கு போனால் நம்ம டீம் அங்கே அளவு போட்டுக்கிட்டு தீர்த்தோடம் பால் கூட எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரெடியாக இருந்தாங்க கிளம்புறதுக்கு. சரி, போயிட்டு அழைச்சிட்டு அவங்கள அங்கேருந்து மேலே கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து ஸ்ட்ரைட்டாக முசிறி போயிட்டு தண்ணியை விட்டோம்னா வேலை முடியுது. போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான டான்ஸு. லைட்டாக இருந்துச்சு. சரி, இருட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். அந்த டைமுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு ஒரு நம்ம நந்தாபுரம் வேறு வந்திருந்தாரு. அவர் சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துவிட்டு அதுக்கப்புறமே கோயிலுக்கு போயிட்டு தண்ணியை விட்டுட்டோம்னா வேலை முடியுது. கோயில் பக்கத்தில் இருக்கணும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரியான டான்ஸ் வேறு. டான்ஸ்னால் எல்லாத்துக்குமே சாமியார் வந்துருச்சு. கோயிலுக்கு போனால் தண்ணியை விட்டு முடிச்சுட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா அவசியம் நடந்துட்டு இருந்தது. தண்ணியை விட்டு முடிச்சாங்க. பால் கூட கொண்டு வந்தது எல்லாத்தையுமே ஒரு வழியாக முடிச்சுட்டு முசிறியில் நம்ம அஜித் ஏரியாவில் தீர்த்தோட வேலை ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. வேறு ஏதாச்சும் பெரிய திருவிழா இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அஜித்தை பார்த்து பேசிட்டு அங்கேருந்து ஜாலியாக கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு வேலை குழுமணி வேறு வேலை.